தாவேகா வந்து நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி, தானா நடந்ததில்லை அப்படின்னு அவங்க கோர்ட் அணுகியிருக்காங்க சார். இன்னைக்கு மதியம் ஒளிபரப்பான நிகழ்ச்சியிலையும் நாம் இதை சொல்லியிருந்தோம். ஒருவேளை சதியா அப்படின்ற சந்தேகம் இருக்கிறதுன்றதை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இது சதி என்ற குற்றச்சாட்டை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இது தாவேக மட்டும் இந்த சந்தேகத்தை எழுப்பவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். அண்ட் இதன் அடிப்படையில் தான் நாம் தாவேக நீதிமன்றத்தை அணுகியதை நாம் பார்க்க வேண்டும். என்ன காரணம் என்றால், வழக்கமாக விசாரணை ஆணையங்கள் அமைப்பது என்பது வழக்கம். அரசு எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம், அது அரசின் உரிமை. இரவு 8-8:30 மணிக்கு சம்பவம் நடைபெறுகிறது. 10-10:30 மணிக்கு விசாரணை ஆணையம் என்ற அறிவிப்பு அரசிடமிருந்து வெளிவருகிறது. சம்பவம் நடந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த நீதிபதி சம்பவம் நடந்த மறுநாள் மதியம் கரூர் மருத்துவமனையில் சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்யப் போகிறார் என்று துணை முதலமைச்சர் அறிவிக்கிறார். அண்ட் நாம் ஏற்கனவே விவாதித்த விவகாரங்களான மின்சாரத்தை தடை செய்தது, ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைந்தது, இது போன்ற விவகாரங்களை எல்லாம் வைத்து இன்னொன்று கூடுதல் எண்ணிக்கையிலான இந்த மரணங்கள், நாம் கடந்த நிகழ்ச்சியில் பேசியதற்கு பிறகு மரண எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இப்போது 40 பேர் இறந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கிறது என்றால் இது இயல்பாக நடந்ததா அல்லது ஏதாவது சதிச்செயல் காரணமாக இருக்குமா என்ற சந்தேகத்தை தான் நாம் எழுப்பியிருந்தோம். இன்றைக்கி அதை தாவேக பதிவு செய்து விட்டார்கள், அதிமுக பதிவு செய்து விட்டது, தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் இதை பதிவு செய்திருக்கிறது. ஸோ அந்த கோணத்தில் தான் இதை நாம் அணுக வேண்டும். இப்போ இவங்க சிபிஐ கோரிக்கை கேட்டிருக்காங்க சார். ஏற்கனவே ஒரு நபர் கொண்ட ஆணையத்தை தமிழக அரசு அமைச்சிடுச்சு. ஸோ சிபிஐ கோரிக்கைக்கான தேவை என்ன சார்? இந்த ஆணையம் தமிழக அரசு அமைக்கக்கூடிய ஒரு ஆணையம். அந்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களை பற்றி நான் கடந்த நிகழ்ச்சியிலேயே சொன்னேன். 100 நீதிபதிகள் இருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள். அந்த 100 நீதிபதிகளில் திருமதி அருணா ஜெகதீசனை ஏன் இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா? இப்போது ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த நீதிபதி என்ன நடந்திருக்கிறதோ அதை அப்படியே பதிவு செய்கிறார். ஒருவேளை வேண்டுமென்றே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தால் அதையும் பதிவு செய்கிறார். அந்த ஆம்புலன்ஸுகள் உள்ளே நுழைந்தது அவசியமற்றது, வேண்டுமென்றே அந்த ஆம்புலன்ஸ் நுழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதையும் பதிவு செய்கிறார். மின்சாரத்தை அணைத்துவிட்டு கண்மூடித்தனமாக தடியடி நடத்தப்பட்டது என்றால் அதையும் பதிவு செய்கிறார். என்றால் அப்படி ஒரு பரிந்துரையை தேர்தலுக்கு 1 மாதம் முன்பாக வாங்கி வைத்து கொண்டு தேர்தலில் பின்னடைவை சந்திக்க திமுக என்ன அவ்வளவு முட்டாளா? அப்போ இவங்க ஒரு விசாரணை கமிஷன் போடுறாங்க, அந்த விசாரணை கமிஷனுக்கு இவங்க ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இவர்கள் சொல்லும்படி கேட்கக்கூடிய ஒரு நீதிபதியை பார்த்துத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அதுதான் யதார்த்தம். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்கள். நாளை இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். இந்த விசாரணை ஆணையம் அமைக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும், சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை வேண்டும் என்று பொதுமக்களிலே யாராவது நீதிமன்றத்தை அணுகலாம், தாவேக சார்பில் அணுகலாம். அப்படி அணுகி நீதிமன்றம் எங்கே உத்தரவிட்டு விட போகிறதோ என்பதற்காகவும் நீதிபதி ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். சார், இதுக்கெல்லாம் வன்னியரசு அவர்கள் வேறு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு சார். மக்கள் மன்றத்திற்கு பதில் சொல்ல அஞ்சு நீதிமன்றத்தை நாடுவது மத்திய பாஜக அரசு காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நீதிமன்றம் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று வன்னியரசு சொல்கிறாரா? தாவேக இப்போது கேட்பது ஒரு விசாரணை இல்லையா? ஒரு விசாரணை நடைபெற வேண்டும் என்று தான் கேட்கிறார்கள். அது சிபிஐ என்ற அமைப்பு அல்லது சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்ற மேற்பார்வையில் ஒரு விசாரணை நடைபெற வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீதிமன்றத்தை நாடுதுன்னதுனாலேயே இதிலிருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் திரு விஜய் நீதிமன்றத்துக்கு போயிருக்காருன்னு சொல்றாரு. விசாரணை நடத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தை நாடினால் இதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் விசாரணை நடத்துங்கள் என்பதற்காகத்தான் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அப்போது வன்னி அரசு இப்படி பேசுவதன் பின்னணியில் அந்த அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம்தான் இதை விசாரிக்க வேண்டும், வேறு யாரும் இதை விசாரிக்கக்கூடாது, வேறு புலனாய்வு அமைப்புகள் இதை விசாரித்தால் உண்மைகள் வெளியே வந்துவிடும் என்ற பதட்டம் தான் அவரிடம் தெரிகிறது. நீங்கள் நல்லா நீங்கள் இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வச்சு விஜயோட அரசியலையே முடிக்க வேண்டும் என்று திமுக திட்டமிட்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லா சம்பவத்தையும் கோர்த்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். நான் கடந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன். நான் முதலமைச்சர் விரைவாக விரைந்தது, இரவோடு இரவாக விரைந்தது.
துபாய்க்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்த துணை முதல்வர் அவசரமாக துபாயிலிருந்து திரும்பி வந்து நேராக கரூர் சென்றது. பக்கத்து மாவட்டத்து அமைச்சர்கள் வந்ததெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு இந்த தவறு முழுக்க இந்த 40 மரணங்களுக்கும் காரணம் தமிழக வெற்றி கழகத்தினர் தான் என்பதை நிறுவும் வகையில் திமுக சார்பு பத்திரிகையாளர்களை வைத்து பாருங்கள், அவர்கள் வெறும் 10,000 பேர் தான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த தமிழக காவல்துறைக்கு தாவேகாவினர் எழுதிய கடிதத்தை பொதுவெளியில் கசிய விடுவது. அண்ட் தாவேகா நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் என்றால் அது அவங்களோட உரிமை. நீங்கள் விசாரணை செய்யுங்க, நீதிமன்றத்தை அணுகிறதும் விசாரணை வேண்டும் என்று கேட்பதும் தாவேகாவோட உரிமை. ஆனால் அதற்கே உள்நோக்கம் கற்பிப்பது என்பது இந்த சம்பவத்திற்கு முழுக்க காரணம் தாவேகா என்றும் காவல்துறைக்கும் அரசுக்கும் இதில் பொறுப்பே இல்லை என்பதை நிறுவுவதற்கும் தான் அத்தனை பேரும் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைத்து சம்பவங்களையும் கோர்த்து உற்று நோக்கினால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். திரு உதயநிதி அவர்கள் துபாய் போயிருந்தாங்க, திரும்பி வந்துட்டாங்க சார். அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் சரியான நேரத்துக்கு வரதில்லை, காவல்துறை தரப்புல இருந்து போதுமான அளவுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுத்துருந்தோம், ஏன் சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கணும்னு சொல்றாரு சார். ஸோ இதை வச்சு உதயநிதியும் ஆகட்டும் திமுகவினரும் ஆகட்டும் விஜயை பழிதீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று தான் புரிந்து கொள்ள முடிகிறது. நேற்று இரவு டிஜிபி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் மீண்டும் சுட்டிக்காட்டியது தாவேகாவினர் 10,000 பேர் வருவார்கள் என்று தான் அனுமதி கேட்டிருந்தார்கள் என்று சொல்கிறார். டிஜிபி அலுவலகம் வெளியிட்ட பத்திரிகை குறிப்பிலும் தாவேகா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு கரூரில் 10,000 பேர் எதிர்பார்ப்பதாக கூறி அனுமதி பெறப்பட்டது. இருப்பினும் திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூரில் ஏற்கனவே கூடிய கூட்டத்தை கருத்தில் கொண்டு ஒரு எஸ்பி, 2 ஏடிஎஸ்பி, 4 டிஎஸ்பி, 17 இன்ஸ்பெக்டர் உட்பட 500 காவலர்கள் கொண்ட ஒரு குழு பாதுகாப்பு அளித்தது என்று சொல்கிறார். சொல்லி முடித்துவிட்டு நேற்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே டிஜிபி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் 500 பேர் கொண்ட போலீஸை பாதுகாப்பு கொடுத்தோம், இப்போது 2,000 பேர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று டிஜிபி சொல்கிறார். ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் மற்றும் 3 ஐஜி, 2 டிஐஜி, 10 எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு 2,000 போலீஸுடன் சென்றுள்ளனர். அவ்வளோ கூட்டம் வந்தப்போ 500 பேர், எல்லா கூட்டமும் போன பிறகு 40 பேர் செத்த பிறகு 2,000 பேர் போலீஸை பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா இந்த 2,000 பேரை ஏன் நீங்கள் முன்னாடியே கொடுக்கல? அண்டு 10,000 பேருன்னு எழுதி கொடுத்தாங்க, 10,000 பேருக்கு மேலே கூடுதலாக வந்துட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு டிஜிபிக்கு அழகா? உளவுத்துறை என்ற ஒன்றை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த உளவுத்துறையோட வேலை இதையெல்லாம் கணித்து எவ்வளவு கூட்டம் வரும் என்பதை மதிப்பிடுவது தானே. இன்னொன்று, நீங்கள் இவங்க அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்த உடனே 10 நாள் இன்டர்வியூ வச்சிங்க இவங்களுக்கு, கரெக்டாக? இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கள், அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கள், யார் வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு எல்லாவற்றையும் கேட்கிறீர்கள். அதுபோக அவர்களையே கேட்க வேண்டியதில்லை. இதற்கு முன்பு 5 இடங்களில் நடந்த கூட்டங்களோட வீடியோக்களை நீங்கள் பார்வையிட்டாலே உங்களுக்கு தெரியும் எப்படி கூட்டம் வருகிறது, எப்படிப்பட்ட கூட்டம் வருகிறது, எவ்வளவு கூட்டம் வருகிறது என்பது உங்களுக்கு எளிதாக தெரியும், யாருக்காக இருந்தாலும் தெரியும். ஸோ 10,000 பேர் வருவார்கள் என்று அவர்கள் எழுதி கொடுத்தால், விஜய் 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்கன்னா யார் வர்றாங்கன்றதை பொறுத்து தான் இந்த 10,000-ஐ நீங்கள் மதிப்பிட வேண்டும். புஷி ஆனந்த் வருகிறார், 10,000 பேர் வருவார்கள் என்று அவர்கள் எழுதி கொடுத்தால் 5,000 பேர் வருவார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி வருகிறார், 10,000 பேர் வருவார்கள் என்று எழுதி கொடுத்தால் 12,000 பேர் வருவார்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் வருகிறார், 10,000 பேர் வருவார்கள் என்று எழுதி கொடுத்தால் 5,000 பேர் வருவார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். விஜய் வருகிறார், 10,000 பேர் வருகிறார்கள் என்றால் இன்ட்டு 5 இன்ட்டு 10 இப்படி தானே போடணும். இதானே மதிப்பீடு. இதை செய்கிறதுக்கு தானே நீங்கள் உளவுத்துறை வச்சுருக்கீங்க. நீங்கள் முன்கூட்டியே அனுமதி வாங்க வேண்டும் என்று இந்த சிஸ்டம் வச்சிருக்கிறதுக்கான ஒரு ரீசனே ஏதாவது எமர்ஜென்சி ஏற்பட்டால் எப்படி கையாள்வது என்பதையெல்லாம் காவல்துறை அலசி ஆராய வேண்டும் என்பதற்காகத்தான். இதுக்கு தான் 15 நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் அணுக வேண்டும் அனுமதி கேட்டு என்று விதிகள் சொல்கின்றன. அந்த விதிகளை பலமுறை நீதிமன்றங்களும் வலியுறுத்தி இருக்கின்றன. விஜய்க்கான கூட்டம் திருச்சியில் எவ்வளோ வந்துச்சு, பெரம்பலூரில் எவ்வளோ வந்துச்சு, அரியலூரில் எவ்வளோ வந்துச்சு, நாகப்பட்டினத்தில் எவ்வளோ வந்துச்சு, திருவாரூரில் எவ்வளோ வந்துச்சுன்றதை பார்த்துட்டோம். இப்போ ஒரு மாவட்டத்துக்கு பிறகு இப்போ விஜய் ஃபஸ்ட்டு திருச்சியில் முதல் முறையாக திருச்சியில் நிகழ்ச்சியை நடத்துகிறார். திருச்சியிலையும் அரியலூர்லேயும் வந்துச்சுங்க, அடுத்த ஊரில் இவ்வளோ வராது என்று நாம் எதிர்பார்த்து இருந்தாலும் அடுத்ததாக நாகப்பட்டினத்திலும் திருவாரூரிலும் கூட்டத்தை பார்த்தோம். அப்போது அதே அளவு கூட்டம் தான் இங்கேயும் வருகிறது. அடுத்ததாக நாமக்கலிலும் கரூரிலும் இதே அளவு கூட்டம் தான் வரும் என்பது ஒரு காமன் சென்ஸ். இதற்கு நீங்கள் அமெரிக்காவில் சென்று படித்துவிட்டு வர வேண்டியதில்லை. ஸோ காவல்துறைக்கு, உள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு, உள்ளூர் காவல் நிர்வாகத்திற்கு அந்த ஊரின் வரைபடங்கள் அத்தனையும் அத்துப்படி.
எந்த தெரு எங்கே தொடங்குகிறது, எந்த தெரு எங்கே முடிகிறது, எதுவன் வழியாக சென்றால் எந்த சாலையை அடையலாம், ஏதாவது ஒரு அவசரம் என்றால் கூட்டத்தை எந்த வழியாக வெளியேற்றலாம் என்பதையெல்லாம் நீங்கள் அலசி ஆராய வேண்டியதற்காகத்தான் நீங்கள் காவல்துறை என்று அங்கே இருக்கிறீர்கள். அப்போ திரு விஜய் அவர்கள் வருகிறார். உள்ளபடியே சொல்கிறேன், விஜய்க்கே உடம்பு சரியில்லாமல் போகுது. விஜய்க்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அவர் தான் விஐபி, அவர் தான் ப்ரொடெக்டிவ். அவர் எப்படி அப்புறப்படுத்துவீங்க? விஜயோட வண்டி ஓட்டுநருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, எப்படி அப்புறப்படுத்துவீர்கள்? இவ்வளவு கூட்டம் இல்லாமல் இருந்தாலும் இதில் பாதி கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் விஜய் கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒரு 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, எப்படி கொண்டு செல்வீர்கள்? இதையெல்லாம் திட்டமிட வேண்டுமா இல்லையா காவல்துறை? ஒரு சின்ன சந்தில் 28,000 பேரை கொண்டு போய் நீங்கள் அமுக்குனீங்கன்னா என்ன ஆகும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், கரூர் எஸ்பிக்கு நல்லா தெரியும், கரூர் டவுன் டிஎஸ்பிக்கு நல்லா தெரியும், கரூர் டவுன் இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரியும் இந்த ரோடு எவ்வளோ கொள்ளும், எந்தெந்த வழியாக வெளியே செல்லலாம், எந்தெந்த வழியாக உள்ளே அனுப்பலாம் என்பது உங்களுக்கு அத்துப்படி. அப்போது சார் விஜய் நிகழ்ச்சிக்கு இந்த இடத்துல அனுமதி கொடுக்கவே முடியாது. சரி, எங்கப்பா கொடுக்கலாம் சார்? ஊருக்கு வெளியில் அந்த இடத்துல கொடுக்கலாம். இதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் தானே. தாவேக தரப்பில் சார் அங்கே போய் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி சார், மக்கள் இங்கே இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் கொடுத்தீங்கன்னா உனக்கு வர கூட்டத்துக்கு அங்கே தான் கொடுக்க முடியும் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம் தானே. இதையே 10 நாட்களுக்கு மேலாக அலைக்கழித்து தானே எல்லா இடங்களிலும் அனுமதி கொடுத்தீர்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜய் அந்த வேலுசாமிபுரத்தில் கேட்குறாரு, இருந்தாங்க சார், ஓகே சார், நாளைக்கு நீங்கள் நடத்திங்க சார், அப்படி அவ்வளோ எளிதாகவா கொடுத்தீர்கள்? பல முறை நம்ம நிகழ்ச்சியில் விவாதிச்சிருக்கோம். 10 நாள் எக்ஸாமுக்கு வர மாதிரி 10 கொஸ்டினை கொடுத்து போய் பதில் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்கிங்கு ஸ்பேஸ் கேட்குறாங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்குறாங்க. இவ்வளவு அனாலிசிஸ்லாம் பண்ண பிறகு தானே நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ இவ்வளோ அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணுறதோட நோக்கம் மக்கள் பாதுகாப்புக்காக அல்ல, தாவேக்காவை அலைக்கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. வழக்கமாக நார்மலாக நீங்கள் இப்போ போய் ஏதாவது ஒரு இடத்துல நாகப்பட்டினத்தில் ஒரு சின்ன பொதுக்கூட்டம் நடத்தணுன்ட்டு அதிமுகவோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ போய் கேட்கறது என்றால் யார் முடிவெடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா டிஎஸ்பி. அதிகபட்சம் இவங்க தான். இன்னும் சொல்ல போனால் இன்ஸ்பெக்டர் தான் அத்தாரிட்டி. சார் அங்கே வழக்கமாக அங்கே தான் சார் நடத்துவாங்க, இந்த குரூப்பு ஒரு 200 பேர் வருவாங்க, அவங்களுக்கு அங்கே இடம் கொடுக்கலாம் அப்படின்னு அவர்கள் முடிவெடுப்பார்கள். அல்லது அதிகபட்சமாக மாவட்ட எஸ்பி வரையில் சொல்லலாம், இங்கே அனுமதி கொடுக்கலாம் அல்லது அங்கே அனுமதி கொடுக்கலாம்னு உள்ளூர் நிர்வாகிகளுக்கு உள்ளூர் அதிகாரிகளுக்கு தெரியும். இந்த விஜய் விஷயத்தை பொறுத்தவரை டிஜிபி அளவில் முடிவெடுக்கப்படுகிறது என்பது தான் முக்கியம். இது வெறுமனே எளிதாக ஒரு கட்சி கூட்டம் நடத்த அனுமதி கேட்கிறது, அதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள் என்பதாக இதை கடந்து சென்று விட முடியாது. இப்போ கரூர் சம்பவத்திலே ஒரு நாளைக்கு முன்னாடி தானே சார் அனுமதி கொடுத்தாங்க. இதில் விஜயோட எல்லா கூட்டங்களுக்கும் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த கூட்டத்தை அனலைஸ் பண்ணுறது, அங்கே எவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சா, திருப்பி இந்த இடத்துல கொடுத்தோன்னா அதே மாதிரி கூட்டத்தை காமிச்சிடுவாங்க. கூட்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி? அனுமதி எடுத்த உடனே கொடுக்க வேண்டாம், தாமதித்து அனுமதி கொடுக்கலாம், அவர்களால் ஏற்பாடு செய்ய முடியாதபடி பண்ணலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் எவ்வளவு இடையூறுகளை கொடுப்பது. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க சிறிய அதிகாரிகள் மற்ற இடங்களில் அனுமதி கொடுக்குறாங்க, விஜய்க்கு மட்டும் டிஜிபி அளவில் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதனால என்ன சிக்கல் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இதனால என்ன சிக்கல்லாம், கடைசி நேரம் வரைக்கும் முடிவெடுக்க முடியாமல் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் திணறுகிறார்கள். இவங்க கேட்பாங்க டிவிக்கேல, சார் என்ன சார் ஆச்சுன்னு, கொஞ்சம் எனக்கு வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு சொல்கிறேன். இப்படி எந்த விதமான நீங்கள் அவங்ககிட்ட லோக்கல் அவங்ககிட்ட விட்டிங்கன்னா, சார் இந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துச்சுன்னா தாங்குது சார், ஏகப்பட்ட கூட்டம் வருவாங்க சார், அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார், அப்போ என்னையா பண்ணலாம் சார், இந்த இடத்துல தள்ளி கொடுக்கலாம் சார் என்று சொன்னதும் இவங்க தாவேக நிர்வாகிகள்கிட்ட சார் இந்த மாதிரி இங்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ முடிஞ்சிச்சு. இவர்களே இந்த அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ என்று தான் என்ன தோன்றுகிறது. உங்களுக்கு ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னென்ன தொந்தரவுகளை செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். திரு எடப்பாடி சொல்லியிருக்காரு சார், எதிர்க்கட்சிகளுக்கு எல்லாருக்குமே போலீஸ் இதை மாதிரி தான் பண்ணுறாங்க, ஆனால் உதயநிதி வரும்போதும் முதலமைச்சர் வரும்போதும் அதிகமான அளவில் பாதுகாப்புக்கு போலீஸ் குவிக்கப்படுறாங்கன்றது தான் சார் சொல்கிறாரு. இதில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை திரு பழனிசாமியும் சொல்லியிருக்கிறார், திரு நயினா நாகேந்திரன் அவர்களும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ ஏன் இந்த குற்றச்சாட்டு எழுகிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுக கூட்டத்துக்கு என்னென்ன தொல்லைகளை கொடுத்தார்கள் என்பதை சொன்னேன் நான். அதே போல் அதே குற்றச்சாட்டை தான் நயினா நாகேந்திரனும் சொல்கிறார். 2 தலைவர்களும் குறிப்பிடுவது ஆம்புலன்ஸ் அந்த விவகாரத்தை குறிப்பிடுகிறார்கள். நான் கடந்த நிகழ்ச்சியில் ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஆம்புலன்ஸை பற்றி நான் பேசியிருந்தேன்.